மாவுச்சத்து தான் உடல் பருமனை உண்டாக்குது. மாவுச்சத்து தான் உடலுக்கு பிளட் சுகரை கொடுக்குது. மாவுச்சத்து தான் இதய நோய்களை அதிகப்படுத்துது. மாவுச்சத்து தான் உடலில் கொழுப்புகள் சேர்றதுக்கு காரணமாகுது. அப்போ ஒரு வகையில் கார்போஹைட்ரேட்டு அது சார்ந்த மாவு பொருட்களும் இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவாக அது கலோரியை கூட்டுது. அப்படி சேரும்போது உடல் பருமன் ஆகிறது. அதே நேரத்தில் இதய நோயிலிருந்து குரோனிக் டிசீஸ்லேருந்து அது பிளட் சுகர் வந்தாலே மற்ற எல்லா வியாதியும் தன்னால் வந்துடும்பாங்க. அது தனித்து வருவதில்லைம்பாங்க. பிளட் சுகர் வந்தால் பிபி வரும், பிபி வந்தால் பிளட் சுகர் வரும். ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரிம்பாங்க. அதே மாதிரி தான் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக நவதானியங்களை அதிகமாக எடுத்துக்குவாங்க. அப்போல்லாம் நெல் அப்படிங்கிறது, ரைஸ் அப்படிங்கிறது குறைவு தான். ஆனால் அப்போ சோளம், ராகி இவையெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்ததுனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக போகலை. அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 100, 120ங்கிறது ரொம்ப கேஷுவலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 50, 55, 60 அந்த ஏஜ்லேயே ரொம்ப ஏஜ்டு லுக்கு நிறைய டிசீசஸ் பிரச்சனைகள் வந்துடுது. ஈவன் 40லேருந்தே சொல்லலாம். ஸோ நம்ம மாவு சத்துக்களை குறைச்சிக்கிட்டு அது எந்த வகையான மாவுக்களாகவும் சரி, மாவு சத்துக்களானாலும் சரி, அது கார்போஹைட்ரேட்டான ரைஸ், அதே நேரத்தில் மாவுகள், அது கோதுமை மாவாக இருக்கட்டும், அது பனங்கிழங்கு மாவாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு மைதா மாவானாலும் இட்லி மாவானாலும், இது எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு கண்டினியூஸாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக மேக்ஸிமம் செஞ்சு சாப்பிட்டு வீக்லி 2 days அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுட்டு 2 daysக்கு நம்ம கார்போஹைட்ரேட், அப்புறம் மதியம் ஒரு மினிமம் குவான்டிட்டி ரைஸ் அப்படிங்கிறத தாண்டி இந்த மேக்ஸிமம் ப்ரோட்டீன்ஸ், அதே நேரத்தில் வெஜிடபிள்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு, இதை அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இந்த வெஜிடபிள்ஸு, காய்கறிகளில், அதே நேரத்தில் ஃப்ரூட்ஸ்லேயும் கிடைக்கும். டெய்லியும் கொஞ்சம் காய்கறி, பழங்கள், அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் பார்த்திங்கன்னா எக்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், பல்சஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்,